ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து குயிக்கா மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்றது பார்த்துடலாமா? அதுக்கு நான் மஷ்ரூமை வந்து தோல் சீவி கட் பண்ணி வச்சிருக்கேன். நான் வந்து தோல் கொஞ்சம் மேலே இருக்கிற தோல் எடுத்துருவேன். உங்களுக்கு வேண்டாம்னா அப்படியே கூட வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் வெங்காயமும் தக்காளியும் கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் கேஸ் ஆன் பண்ணிட்டு அதில் வந்து பேன் வச்சுட்டு பேனில் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றினதும் பட்டை லவங்கம் ஸ்பைசஸ்லாம் போட்டு அதுக்கப்புறம் ஆனியன் போட்டுக்கோங்க. ஆனியனும் கொஞ்சமாக வதங்கினதும் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு தக்காளி போட்டுக்கோங்க. எல்லாமே கொஞ்சம் ஒன்று சேர்ந்து வதங்கி வரட்டும். சின்னதில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம்ஸை சேர்த்துக்கலாம். மஷ்ரூமையும் அதையும் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெட் சில்லி பவுடர், தனியாத்தூள், கரம் மசாலா கொஞ்சமாக எல்லாம் தேவையான அளவு காரத்துக்கு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் ஒன்று சேர்ந்து வந்ததும் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டு உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க சின்னதுலேயே வச்சுட்டு. இதுக்கப்புறம் இந்த டைமில் உங்களுக்கு வேணும்னா ஃப்ரெஷ் க்ரீம் கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இன்னைக்கு கொஞ்சமாக காய்ச்சின பால் இருந்துச்சு, அதை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இதில் வந்து லாஸ்ட்டாக மிளகுத்தூள் தூவிட்டு நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கினோன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த சைட் டிஷ் வந்து சப்பாத்திக்கு, தோசைக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் வெஜ் புலாவ், பிளெயின் புலாவ்லாம் செஞ்சிங்கன்னா, ஃப்ரைட் ரைஸ் செஞ்சிங்கன்னா வீட்லேயே கூட இதுக்கு சைட் டிஷ் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.